விஷாலுக்கு என்ன ஆச்சு? விஷாலுடைய இப்படி இந்த மாதிரி ஒரு நரம்பு தளர்ச்சி வந்துருச்சு விஷாலுக்குன்னு சொல்லலாம். அதுதான் உண்மையான வார்த்தை. அப்படி ஒரு நிலைமை வந்து விஷாலுக்கு வந்ததுக்கு முழுக்க பாலா தான் காரணம். விஷால் தவிர்க்க முடியாமல் அந்த மேடைக்கு வந்ததாக தான் எனக்கு தகவல். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விஷாலுடைய மைக்கை பிடிச்சி விஷாலால் பேச முடியல. கையெல்லாம் படன்னு ஆடுது. பேச்செல்லாம் அதாவது வந்து எப்படி சொல்கிறது, ஸ்டெடியாக இல்லை. பேச்சிலெல்லாம் சின்ன கொளர் இருக்க, வாயில் கொளர்ற மாதிரி ஒரு இது இருக்குது விஷாலுக்கு. அதாவது வந்து அவன் இவன் படத்தில் விஷாலை கூப்பிட்டு போய் மாருகன் கேரக்டர் நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா விஷால் பாலா பேச்சை கேட்டு இந்த கண்ணு ரெண்டையும் மார்கன் மாதிரி தச்சுக்கிட்டார். ஆக்சுவலி பப்ளிக்கு தெரியாது. நிறைய பேர் பார்க்குறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா விஷால் வந்து மார்கன் மாதிரி நடிச்சிருக்கிறார், அந்த படத்தில் பிரமாதமாக பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் உண்மை. விஷாலுடைய 2 கண்களும் ஒரு ஆப்ரேஷன் பண்ணி கண்ணை வந்து மார்கன் மாதிரி வச்சு தச்சுட்டாங்க. அதாவது ஒரு வெட்டியான் கேரக்டர், விக்ரமோட கேரக்டர் பிதாமகன் பாருங்கள், பல்லெல்லாம் கருப்படிச்சு முடியெல்லாம் செம்பட்டி அடித்து. நம்ம கிராமத்தில் எத்தனை வெட்டியான்களை பார்க்குறோம், எத்தனை கிராமத்தில் எத்தனை மக்களோட நம்ம போய் பார்க்குறோம். எல்லோரும் இப்படியா இருக்காங்க. காரணம் என்னென்னா பாலாவுடைய சிந்தனை வந்து குரோதமான ஒரு சிந்தனை. அதாவது வந்து ரொம்ப மோசம். அதாவது அவர் பார்க்குற சமுதாயத்தை பார்க்குற பார்வையே வந்து ரொம்ப மோசமான பார்வையில் தான் பார்க்குறாரு. பாலா வந்து இயற்கையாலே வந்து ஒரு சைக்கோ மாதிரி கேரக்டர். இப்படி ஒரு சின்ன பையனை கொண்டு போய் சின்ன பின்னமாக்கி அவனை என்னென்ன பண்ண முடியுமோ அலங்கோலமாக்கி நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் நீங்கள் கண்ணை தச்சுட்டு நடிப்பீங்களா பாலாட்ட நான் கேட்குறேன். அப்படி மாதிரி ஒரு கேரக்டர் நீங்கள் சிந்தனை பண்ணிட்டீங்க. வித்தியாசமான கேரக்டர் அப்படிங்கிறதுனால ஒரு பையனோட வாழ்க்கையை நீங்கள் கெடுப்பீங்களா? இன்னும் கல்யாணமே ஆகலைங்க, சின்ன பையன், ஒரு குழந்தை குட்டி பிள்ளைக்குட்டி எதுவுமே ஆகாத ஒரு பையனை கூட்டிகிட்டு போய் இன்றைக்கி அவரோட வாழ்க்கையே கேள்விக்குறியாக இருக்குது. விஷாலுக்கும் நிறைய பழக்க வழக்கங்கள், பேட் ஹேபிட்ஸ் நிறையா வந்துடுச்சு. எந்த ஒரு பழக்க வழக்கமாக இருந்தாலும் ஒரு லிமிட்டுக்குள்ளே நிற்கலைன்னா அந்த லிமிட்டை தாண்டி போனீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையை அஃபெக்ட் பண்ணும். இது வந்து நம்ம விஷால் மூலமாக நம்ம புரிஞ்சுக்கலாம். மிஸ்டர் பர்ஃபெக்ட் மென் வெல்னஸ். திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். மக்களே, அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்மளோட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, சினிமா விமர்சகர், ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார். சார் வணக்கம். வணக்கம். நடிகர் விஷால் அவர்கள் 6 அடி காத்தே அப்படிங்கிற மாதிரி ஒரு 6 அடியில் ஒரு கம்பீரமான உடல், அப்படி தான் நம்ம பார்த்து தமிழ் சினிமாவில் விஷாலுடைய உருவம் இப்படி தான் அப்படின்னு பார்த்துருந்தோம். பட்டு சமீபத்தில் நடந்த அந்த நிகழ்ச்சியில் விஷால் அவர்களை பார்க்கும்பொழுது எலும்பும் தோலும், அதாவது அவருடைய உடம்புக்கு கால்குலேட் பண்ணும்போது எலும்பும் தோலுமா கிட்டத்தட்ட ஒரு நரம்பு தளர்ச்சி வந்தது போல் கையெல்லாம் நடுக்குது, ஒரு ஃபீவர் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் வரக்கூடிய செய்திகள் எல்லாம் வித்தியாசமாக இருக்குது. விஷால் வந்து ஒரு விஷயத்தால் பாதிக்கப்பட்டிருக்காரு, ஒரு சைடு எஃபெக்ட் அண்டு பல விஷயங்கள் ஒன்று அடுக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக அந்த பாலாவுடைய படத்துலேருந்து அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு சார். விஷாலுடைய அந்த உடல்நிலையை பற்றி நிறைய விஷயம் கான்ட்ரோவர்ஷியல் போயிட்டுருக்கு. விஷாலுக்கு என்ன ஆச்சு, உண்மையில் என்ன சார் ஆச்சு? நேற்றுக்கு மதகத ராஜா அந்த படத்தினுடைய ஆடியோ வெளியிட ஃபங்க்ஷனாக, நேற்றுக்கு மதகத ராஜா அந்த படத்தோட ஃபங்க்ஷனு, அது 12 வருஷம் கழித்து அந்த படம் வருது. விஷால் நீங்கள் கண்டிப்பாக அந்த மேடைக்கு வரணுன்னு விஷால் தவிர்க்க முடியாமல் அந்த மேடைக்கு வந்ததாக தான் எனக்கு தகவல். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விஷாலுடைய மைக்கை பிடிச்சி விஷாலால் பேச முடியல. கையெல்லாம் படன்னு ஆடுது. பேச்செல்லாம் அதாவது வந்து எப்படி சொல்கிறது, ஸ்டெடியாக இல்லை. பேச்சிலெல்லாம் சின்ன கொளர் இருக்க, வாயில் கொளர்ற மாதிரி ஒரு இது இருக்குது விஷாலுக்கு. அப்படி இருக்கும்போது நான் டிடி வந்து நோட் பண்ணிகிட்டே இருக்காங்க. பக்கத்தில் ஒரு சேரை கொண்டு வந்து போட்டு விஜய் ஆண்டனி பக்கத்தில் விஷாலை உட்கார வச்சுறாங்க. உட்கார வச்சு பேசும்போது கூட விஷாலால் சரியாக பேச முடியல, கையெல்லாம் நடுங்கிட்டு இருக்கு. அது காரணம், விஷால் இப்படி ஒரு நிலைமைக்கு வந்ததுக்கு காரணம் பாலா தான், டைரக்டர் பாலா. அதாவது வந்து அவன் இவன் படத்தில் விஷாலை கூப்பிட்டு போய் மாருகன் கேரக்டர் நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா விஷால் பாலா பேச்சை கேட்டு இந்த கண்ணு ரெண்டையும் மார்கன் மாதிரி தச்சுக்கிட்டார். ஆக்சுவலி பப்ளிக்கு தெரியாது. நிறைய பேர் பார்க்குறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா விஷால் வந்து மாருகன் மாதிரி நடிச்சிருக்கிறார், அந்த படத்தில் பிரமாதமாக பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் உண்மை. விஷாலுடைய 2 கண்களும் ஒரு ஆப்ரேஷன் பண்ணி கண்ணை வந்து மார்கன் மாதிரி வச்சு தச்சுட்டாங்க. அந்த மார்கன் மாதிரி வச்சு தச்ச மாதிரி எடுக்கிறது ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு எடுக்கணும்னா அட்லீஸ்ட் ஒரு 20 நாள் அந்த சீனை முடிச்சுட்டு, இல்லை 15 நாள் அந்த சீனை முடிச்சுட்டு அந்த ஆர்டிஸ்ட்டை அனுப்பிச்சா பரவாயில்ல. கிட்டத்தட்ட 2 வருஷம் விஷால் அதே மாதிரி வச்சு கிராமத்தில் கூப்பிட்டு போய் இப்படியே அந்த கண்ணோடையே இருந்தார் பாருங்க. அது வந்து விஷாலுக்கு வந்து பெரிய, அதாவது எப்படி சொல்கிறது, இப்படி ஒரு சூழ்நிலை கொண்டு வந்து விட்டுருச்சு. விஷாலுடைய இப்படி இந்த மாதிரி ஒரு நரம்பு தளர்ச்சி வந்துருச்சு விஷாலுக்குன்னு சொல்லலாம். அதுதான் உண்மையான வார்த்தை. அப்படி ஒரு நிலைமை வந்து விஷாலுக்கு வந்ததுக்கு முழுக்க பாலா தான் காரணம். இன்னொரு விஷயம் பாருங்கள், ஒரு மேன்லியாக இருப்பார், சண்டைக்கோழி விஷால்லாம் பாருங்கள். அதாவது பார்ட் 1
அப்படி அந்த படத்தில் வந்து நடிச்சிருப்பார், ஆடியிருப்பார், ஃபைட் பண்ணியிருப்பார். அப்புறம் ஏகப்பட்ட படங்கள், விஷால் படங்கள்லாம் நம்ம சொல்லலாம். அதாவது தமிழ்நாட்டில் அதாவது வந்து சிகப்பாக இருக்கிறவங்க நடிகர்கள் அப்படிங்கிற காலம்லாம் போய் கருப்பாக இருக்கிறவங்களும் நல்லா ஜெயிக்க முடியும்னு ரஜினிக்கு அப்புறம் இந்த விஷால், தனுஷ் இவங்கெல்லாம் ப்ரூவ் பண்ணவங்க. அந்த வகையில் வந்த ஒரு மிக சிறந்த நடிகர் விஷால். அதாவது நம்ம எந்த விதத்துலையுமே அவரோட நடிப்பை குறைச்சி மதிப்பிட முடியாது. அப்படிப்பட்டவரை கூப்பிட்டு போய் அந்த படத்தில் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், ஒரு பெண் தன்மை அவர்கிட்ட இருக்கும். அதை மாதிரி அவர் பேச வைக்கிறார். பாலா பேச வச்சு, அதாவது சொல்லுவாங்க, அதாவது நல்ல மேன்லியாக இருக்கிற ஒரு ஆள் பரதநாட்டியம் கற்றுக்கும் போது அது ரொம்ப கேர்ஃபுல்லாக கற்றுக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, பரதநாட்டியம் கற்றுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு பெண்ணுடைய நளினம் வந்து உடம்புல கொஞ்சம் கொஞ்சமாக அதுவே ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் அதை அதாவது லாங்காக பரதநாட்டியம், அதாவது நீண்ட காலம் கற்றுக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஏதோ ஒரு படத்துக்கு இது மாதிரி ஆடணும் அப்படின்னா கூட அந்த படத்துக்கு ஒரு 10 நாள் 15 நாள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பண்ணணும். ஆண்களை பொறுத்த வரைக்கும் நான் சினிமா இண்டஸ்ட்ரியில் சிவசங்கர் மாஸ்டர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் நல்ல தேர்ச்சியாக பரதநாட்டியம்லாம் கற்றுக்கிட்டு இருந்தார், டான்ஸ் மாஸ்டர். அவர் நீங்கள் சினிமா இண்டஸ்ட்ரியில் உள்ள எல்லாருக்குமே தெரியும். அவர் பார்த்தீங்கன்னா அப்படி பேசுகிறது எல்லாமே அப்படி தான் பேசுவார். என்னடி, நடிங்கடி, இங்கே நில்லுங்க அப்படின்னு யார் பையங்களை பார்த்தேன். அந்த மாதிரி வந்து ஒரு நளினம் வந்து போய் ஒட்டிக்கும். விஷாலோட கண்ணை மார்கண்ணாக்கி, விஷாலோடைய மேன்லியை கெடுத்து எல்லாமே பண்ணி, அதாவது பாலா இது வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது வந்து முதல் படத்தில் சேதுலேருந்து விக்ரம் இப்படியோ தப்பிச்சிட்டார். விக்ரம் வந்து எவ்வளவோ நாள் பட்டினி போட்டு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி இலைக்க வச்சு மொட்டை அடித்து என்னென்ன அலங்கோலம் பண்ண முடியுமோ அவ்வளோத்தையும் பண்ணி விக்ரம் கொண்டு வந்து சங்கிலி போட்டு கட்டி ஊன் கத்த விட்டு அதில் விக்ரம் தப்பிச்சிட்டார். அடுத்து நந்தால சூர்யா தப்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிதா மகனில் 2 பேருமே தப்பிச்சிட்டாங்க. அவரோட கேரக்டர்ஸ் எல்லாம் பாருங்கள் சார். அதாவது ஒரு வெட்டியான் கேரக்டர் விக்ரமோட கேரக்டர் பிதா மகனில் நீங்கள் பாருங்கள், பல்லெல்லாம் கருப்படிச்சு, முடியெல்லாம் செம்பட்டி அடித்து. நம்ம கிராமத்தில் எத்தனை வெட்டியான்களை பார்க்குறோம், எத்தனை கிராமத்தில் எத்தனை மக்களோட நம்ம போய் பார்க்குறோம். எல்லோரும் இப்படியா இருக்காங்க. காரணம் என்னென்னா, பாலாவுடைய சிந்தனை வந்து குரோதமான ஒரு சிந்தனை. அதாவது வந்து ரொம்ப மோசம். அதாவது அவர் பார்க்குற சமுதாயத்தை பார்க்குற பார்வையே வந்து ரொம்ப 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 மோசமான பார்வையில் தான் பார்க்குறாரு. இதுக்கு இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேங்க. சேது படத்தை எடுத்துட்டு அந்த படத்தை கொண்டு போய் பாலு மகேந்திரா அவர்கிட்ட தான் இவர் வந்து வேலை பார்த்தார். பாலா அவர்கிட்ட போட்டு காமிச்சிட்டு வந்தோடனே பாலு மகேந்திரா எதுவுமே பேசாமல் ஆஃபீஸ்க்கு வந்துட்டார். ஏன்னா அப்படி டைரக்டர் போயிட்டாருன்னு அடுத்த நாள் போய் பாலு மகேந்திரட்ட, சார் படத்தை பார்த்தீங்க எதுவுமே சொல்லலை அப்படின்னா, பாலு மகேந்திரா கேட்டிருக்காரு, எப்படி பாலா என்னுடைய குழந்தை எப்படி நீ இப்படி சிந்திச்ச, எப்படி உனக்கு இவ்வளோ குரோதமான எண்ணங்கள்லாம் வருது, எப்படி இவ்வளோ மோசமாக நடத்தியிருக்காரு. அதாவது ஒரு அழகான காதல் ஜோடியை வந்து அவங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அப்படி லவ் பண்ண வச்சு அவனை போய் பைத்தியமாக வச்சு அவன் பைத்தியம் தெளிஞ்சிட்டான் வரும்போது இந்த பொண்ணை சாகடித்து திருப்பி பைத்தியமாக போகிறான். எவ்வளவு ட்ராஜடி, எப்படி உன்னால் சிந்திக்க முடிஞ்சு, இப்படிலாம் ஒரு மனுஷனால் சிந்திக்க முடியுமா, அது என்கிட்டே இருந்த நீ இப்படி ஒரு எண்ணங்களோட இருந்தியா அப்படிங்கிறது வந்து அவருடைய கருத்தாக சொல்லியிருக்காரு. அது கூட இவர் சொன்னாரா, சார் உங்களை மாதிரி படம் எடுக்கணும்னா பாலு மகேந்திரா போதுமே, பாலா எதுக்குன்னு. அப்போ பாலா வந்து என்னென்னா தன்னை வந்து ஒரு தனிப்பிரிவாக நினச்சிக்கிறார். பாலா வந்து இயற்கையாலே வந்து ஒரு சைக்கோ மாதிரி கேரக்டர். அவருடைய மேனரிசம்லாம் நிறையா சினிமாவில் பார்த்தவங்க சொல்லுவாங்க. அப்படி ஒரு ரக்கடாக பிஹேவ் பண்ணுவார். அதாவது எல்லாத்தையுமே துச்சமாக மதிப்பார், யாரையும் மதிக்கிறது கிடையாது. அந்த மாதிரி இப்போ ஒரு இன்சிடெண்ட்டில் வந்து விஜய்க்கு நான் எந்திரிக்கணும், அது நியாயமாக இருந்துச்சு இல்லைங்களா, ஆனால் ஒரு அகம்பாவம் அதுக்குள்ளே இருக்கும், ஒரு திமிர்த்தனம் அதில் இருக்கும். அந்த மாதிரியெல்லாம் நடந்துக்கக்கூடிய ஒரு பாலா. அதுக்கப்புறம் விக்ரம் மகன் பார்த்தீங்களா, துருவ் விக்ரம் கொண்டு போய் பாலாட்டு கொடுத்தாரு. அதெல்லாம் அவர் தலை தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயம். அந்த சின்ன பையன், அந்த பையன் தப்பிச்சா. இந்த இப்போ அதர்வா ஒரு படத்தில் நடித்தார் பரதேசி, அதில் வந்து அதாவது வந்து கால் நரம்ப வெட்டியிருக்கணுமா. நல்ல வேளை அதர்வாவோட கால் நரம்பை வெட்டி விடலை. விக்ரம் கண்ணை தைச்ச மாதிரி அதர்வாவோட கால் நரம்பை நிஜமாகவே வெட்டணும்னு சொன்னால் என்ன, பாலா சொன்னால் என்ன வேணால் நடிக்கலாம், மலையிலேருந்து குதிக்கலாம், கிணத்துல குதிக்கலாம், தூக்கு தொங்குற மாதிரி சீனை வந்து நிஜமாகவே நடிக்கலாம். இப்படிலாம் நடிக்கக்கூடாது சார். நடிகர்களும் அந்த பக்குவம் இருக்கணும். ஏன் பாலா என்ன சாதனை பண்ணிட்டாரு, ஏன் நம்ம பாலச்சந்தர் பண்ணாத சாதனைகளா, இல்லை வந்து பாரதி ராஜா பண்ணாத சாதனைகளா, இல்லை சினிமாவில் வேறு டேரக்டர் ஸ்ரீதர் சார் பண்ணாத சாதனைகளா? அவங்களாம் டேரக்டர் இல்லையா? எத்தனை வெற்றி படங்கள் கொடுத்தாங்க, எவ்வளோ பிரமாதமான படத்தை கொடுத்தாங்க. இப்போ கமர்ஷியலே எடுத்துக்கோங்க, நம்ம லோகேஷ் கனகராஜ், நெல்சன், அட்லியில் சங்கர்லாம் படம் கொடுக்கலையா? ஏன் பாலா வந்து இப்படி சிந்திக்கிறார்? இந்த தமிழ் சினிமாலே பாருங்கள், பாலாவுடைய சிந்தனை வேறு எந்த டேரக்டர்ட்டுமே இருக்காது. எடுப்பாங்க வேறு மாதிரி, ஒரு வறுமையாக இருக்காரு, ஒரு கஷ்டப்படுறாரு, இந்த மாதிரிலாம் எடுப்பாங்க. ஆனால் வந்து இப்படி ஒரு குரோத சிந்தனை, அதாவது வந்து அந்த குரோதம்ங்கிறது வந்து எப்படின்னா,
கோவம்னு சொல்கிறதுல கோவத்தை விட அட்வான்ஸாக சொல்கிறது தான் குரோதம். அந்த வார்த்தை வந்து ஒரு ஃபயர் மாதிரி போகும். அதான் அந்த மாதிரி ஒரு சிந்தனை உடையவர் பாலா இவருடைய வாழ்க்கையை வந்து கெடுத்துட்டார். அதான் நம்ம சொல்லணும். அந்த படத்தில் நடித்ததுக்கப்புறம் விஷாலுக்கு வந்து அந்த ஸ்டிச்சஸ்லாம் பிரித்ததுக்கப்புறம் கூட பயங்கரமான தலைவலி, அதாவது நியூரோ ப்ராப்ளம் வந்தால் தான் அப்படி ஒரு தலைவலி வரும். அந்த மாதிரி ஒரு தலைவலி வந்து ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டாரு. பல ஷூட்டிங்கள், மார்க்காண்டி ஷூட்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பல நாட்கள் விஷால் வந்து நடிக்கவே வரலைன்னா வர முடியல. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு விஷால் போனார். வெளிநாட்டிலெல்லாம் கூட ட்ரீட்மெண்ட் எடுத்தார். ரொம்ப நாள் விஷால் தலைமறைவாக இருந்தார். பாலாவுடைய ஃபங்க்ஷன் 25 நடந்துச்சுல்ல, விஷால் வரணும் வரல, ஏன் வரல எல்லாம் பேசினாங்க. இப்படி ஒரு சின்ன பையனை கொண்டு போய் சின்ன பின்னமாக்கி அவனை என்னென்ன பண்ண முடியுமோ அலங்கோலமாக்கி நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் நீங்கள் கண்ணை தச்சுட்டு நடிப்பீங்களா பாலாட்ட நான் கேட்குறேன். அப்படி மாதிரி ஒரு கேரக்டர் நீங்கள் சிந்தனை பண்ணுறீங்க. வித்தியாசமான கேரக்டர் அப்படிங்கிறதுனால ஒரு பையனோட வாழ்க்கையை நீங்கள் கெடுப்பீங்களா? இன்னும் கல்யாணமே ஆகலைங்க, சின்ன பையன், ஒரு குழந்தை குட்டி பிள்ளைக்குட்டி எதுவுமே ஆகாத ஒரு பையனை கூட்டிகிட்டு போய் இன்றைக்கி அவரோட வாழ்க்கையே கேள்விக்குறியான்னு இருக்குது. ஃபாரின் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஆனால் ஒன்றே ஒன்று, நரம்பு தளர்ச்சிங்கிறது பார்த்தீங்களா, அதான் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க பாடியில், ஹியூமன் பாடியில். அதில் உங்களுக்கு ஏதாவது சின்ன கோளாறு வர ஆரம்பிச்சிச்சுன்னா அதை கரெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இருக்கிறதுலே சென்சிட்டிவான பார்ட்டு மூளை. மற்ற எதில் வந்தாலும் கிட்னி வந்தால் ஆல்டர்னேட்டிவ் கிட்னி போட்டுக்கலாம், லங்ஸை பொறுத்துறாங்க, இப்போ இது லிவரை பொறுத்துறாங்க, ஹார்ட்டுக்கு என்னென்னமோ வந்துருச்சு. ஆனால் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் மூளையில் ஏதாவது பிரச்சனை வந்தால் அது வந்து வாழ்க்கையை முடிச்சு விட்டோம். அதுவும் இல்லாமல் அதாவது வந்து விஷாலுக்கு நிறைய கெட்ட பழக்கங்கள். நான் அந்த கெட்ட பழக்கங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக உள்ளே போக வேண்டாம், ஏன்னா அது அவங்கவுங்க தனிப்பட்ட விஷயம். இப்போ வந்து ஆனால் அந்த பாலாவுடைய அந்த குரோத எண்ணங்களுக்கு பலியான ஒருவராக விஷால் மாறிட்டார் அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா இப்போ விஷால் அவர்களுடைய உடல்நிலையை பார்க்கும்போது நமக்கே ரொம்ப கவலையாக இருக்குது சார். ஏன்னா இப்படி பார்த்த ஒரு நபராக இப்படி அப்படிங்கிற போது இப்போ வெளிநாடுகள்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்ததெல்லாம் செய்திகள் வருது. கிட்டத்தட்ட விஷாலுடைய உயிரை பணயமாக வச்சுட்டாரா பாலா? இல்லை, உண்மையாக தான். நான் இப்போ தான் சொன்னேனே சார், விஷால் வந்து இன்றைக்கி இப்படி ஒரு நிலைமையில் இருக்கிறதுக்கு காரணமே இயக்குனர் பாலா தான். வெறும் பாலான்னு சொன்னால் யாரையோ சொல்லிடுவாங்க, அதனால் நான் அழுத்தி சொல்கிறேன், இயக்குனர் பாலா தான். அவருடைய சிந்தனைக்கு ஒரு பையனை கொண்டு போய் பலி கொடுத்துட்டார். அதான் நம்ம அப்படி தான் அவருடைய சிந்தனைக்கு உயிர் கொடுக்க ஒருவரை பலியாக்கிட்டார். ஆமாம். இன்னும் அதே மாதிரி நான் இன்னொரு விஷயம் இப்போ சொல்ல வந்தேன், அதுக்குள்ளே நீங்கள் கேள்வி கேட்டீங்க. அது என்ன அப்படின்னா, விஷாலுக்கும் நிறைய பழக்க வழக்கங்கள், பேட் ஹேபிட்ஸ் நிறையா வந்துடுச்சு. எந்த ஒரு பழக்க வழக்கமாக இருந்தாலும் ஒரு லிமிட்டுக்குள்ளே நிற்கலைன்னா அந்த லிமிட்டை தாண்டி போனீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையை அஃபெக்ட் பண்ணும். இது வந்து நம்ம விஷால் மூலமாக நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன் கார்த்திக் நடிகரை பற்றி, பழைய நவரச நாயகன் கார்த்திகை பற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் பேசினாங்க. அவர் பாருங்கள், மேடையில் ஏறி சமீபத்தில் ராதாவோட ஒரு இது பேசினார். அவர் பேசினது பார்த்தீங்கன்னா காமெடியாக இருந்துச்சு. காரணம் என்னென்னா அவர் பழக்க வழக்கங்கள், அதாவது எல்லாமே அளவு தான் சார். அளவுக்கு மீறி போயிடுச்சுன்னா அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சும்மா சொன்னாங்க அந்த காலத்தில். அதில் ஒரு வாழ்க்கை கெட்டு போச்சு. ரெண்டாவது வந்து இந்த 2 நண்பர்களை நம்பினார், நந்தா ரமணான்னு. அவங்களுக்கு போய் ஒரு படம், சொந்த படம் பண்ணி கொடுத்து சம்பாரித்து கொடுக்கணும்னு நல்ல எண்ணத்தோடு போனார். அங்கே போனால் 1000 பிரச்சனை, 1000 டிஸ்பியூட்டு, 1000 சிக்கல். இது ஒரு பக்கம். அப்புறம் மிஸ்கின் படம் வந்து தொடங்கப்பட்டது. அந்த மிஸ்கின் படம் தொடங்கப்பட்டதில் அவருக்கும் விஷாலுக்கும் ஃபாரின் கண்ட்ரியில் போய் சில காலம் ஷூட்டிங் நடந்ததுக்கப்புறம் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் விஷால், அவருக்கு அதில் பெரிய நஷ்டம். துப்பறிவாளன் 2. ஆமாம். அப்புறம் லைக்கா வந்து பணம் திருப்பி கொடுக்க வேண்டியிருச்சு. அப்புறம் வந்து விஷாலுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே விஷாலுக்கு மட்டும் இல்லை, விஷாலை மட்டும் இதில் சொல்லக்கூடாது, நடிகர்களுக்கே பொதுவாக என்ன ஆயிடுச்சுன்னா, 100 நடிகர்கள் இருக்காங்கன்னா ஒரு உச்சத்துக்கு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு கொம்பு முளைச்சிருதுன்னு அவங்களே நினச்சிக்கிறாங்க. நம்ம ஏதோ வேற்று கிரகத்துலேருந்து வந்தோம். இன்னும் உண்மை சார், நீங்கள் சிரிக்காதீங்க, இதான் உண்மை. நடிகர்கள் இன்றைக்கி அப்படி தான், வேற்று கிரகத்துலேருந்து வந்த நம்ம வந்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸ். நம்மளை வந்து நம்ம என்ன வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் நடந்துக்கலாங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வந்துடுது. அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் விஷாலுக்கு பழி வாங்குகிற எண்ணம் வேறு வந்துருச்சு. இப்போ ஐ லவ் இந்தியாலாம் அவங்க அப்பா ஜி.கே. ரெட்டி எடுத்தார். அதில் சில நடந்த கசப்பான விஷயங்கள் சரத்குமாருக்கும் அவங்க அப்பாவுக்கும் நடந்திருக்கும் போல். சின்ன வயசில் இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு நடிகர் சங்கத்திலேருந்து சரத்குமாரை வெளியேற்றணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி ஒரு திட்டம் கட்டி அதை வந்து கரெக்டாக சக்ஸஸ் பண்ணி ஜெயிச்சிட்டார். அந்த வெற்றி வந்து விஷாலுக்கு வந்து மமதையை கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. அடுத்து வந்து ப்ரொடியூசர்ஸ் சங்கத்து மேலே அவரோட கண்ணு பட்டுச்சு. ப்ரொடியூசர்ஸ் சங்கம் வந்து தயாரிப்பாளர்களால் நடத்தப்படுற சங்கம். அங்கே இவர் நடிகர், இவர் வந்து தயாரிப்பாளராக இருக்கலாம், ஆனால் இவருடைய முழு நேர தொழில் என்ன நடிகர். ப்ரொடியூசருடைய எல்லா கஷ்டம் நஷ்டமும் இவருக்கு தெரியுமா? ஒரு அடித்தரத்துலேருந்து கற்றுக்கிட்டு சினிமாவை கற்றுக்கிட்டு வந்த ஒரு தயாரிப்பாளருக்கு உள்ள நுணுக்கங்கள்லாம் விஷாலுக்கு தெரியுமா? இவர் அவங்க அப்பா ப்ரொடியூசர், பணத்திலே வாழ்ந்தவர், பணத்திலே இன்னைக்கு நடித்து கோடிகளை சம்பாதிக்கிறார். இவருக்கு என்ன தெரியும் ப்ரொடியூசரோட ஒரு கஷ்டம்? ஒரு ப்ரொடியூசர் எப்படியெல்லாம் கஷ்டப்படுறான்னு இவருக்கு தெரியுமா? அதாவது தெருவில் வந்து நின்றா சார், கோடிகளை போட்டுட்டு தெருவுக்கு வந்து நின்றுறான் ஒரு ப்ரொடியூசர். அதை ப்ரொடியூசர் சங்கத்தில் கூப்பிடுறாங்க, நடிகர்களை டாமினேட் பண்ணுறாங்க, ரெட்டு போடுறாங்க. அதனால் அவங்க மேலே ஒரு கண்ணை ஓப்பன் வச்சு
வச்சு தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து நிற்கிறார். தயாரிப்பாளர் சங்கத்தில் அவருக்கு வந்து வெற்றி கிடைச்சிருது. அது தயாரிப்பாளரையும் நம்ம குற்றம் சொல்லணும். அவங்கெல்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டுட்டாங்க. ஓட்டு போட்டு இவரை வெற்றி அடைய வச்சோன்னே அங்கே முதல்ல வந்து அதாவது அறக்கட்டளையில் 18 கோடிக்கு மேலே இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, அறக்கட்டளையில் இருக்கிற பணத்தை எடுக்கவே கூடாது. அறக்கட்டளையில் இருக்கிற பணத்தில் வர வட்டி இருக்குது பார்த்தீங்களா, இப்போ 18 கோடி 1% வட்டி வச்சா கூட 1 லட்சம், 18 லட்சத்துக்கு 18 கோடிக்கு 18 லட்சம், 18 லட்சம் வட்டியை வச்சு தான் மாதம் வர வட்டியை வச்சு தான் அந்த தயாரிப்பாளருக்குள்ள நல்ல விஷயங்களை செய்யணும். இவர் என்ன பண்ணார், அங்கே போய் அறக்கட்டளையில் உள்ள பணத்தெல்லாம் எடுத்து இறைச்சார். டோட்டலாக எடுத்து கொடுத்தார். என்னப்பா இன்னும் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, இன்னும் 12 கோடி இருக்குது, 12 இதெல்லாம் பண்ணு, அதெல்லாம் பண்ணு, இப்படி கொடுத்து கடைசியாக ஒரு 4.5 கோடி ரூபா 5 கோடி ரூபா இருக்குது. ஒரு மாதத்தில் இவர் வந்து அந்த பதவி முடியுது. இவர் போகணும், தயாரிப்பாளர் சங்க தலைவருங்கிற பதவி காலம் முடியுது. என்ன பண்ணார் தெரியுமா, நீங்கள் நம்ப மாட்டீங்க, எல்லாருக்கும் தயாரிப்பாளருக்கு எல்லாருக்கும் தெரியும். இளையராஜாவை போய் பார்த்து நந்தனத்தில் ஒரு பெரிய இசை விழாவை ஆரம்பித்து அதில் கூட்டமே வராதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த ஃபங்க்ஷனை நடத்தி அதில் டோட்டலாக அந்த 4.5 கோடியும் போகிற மாதிரி பண்ணிட்டார். இன்றைக்கி 0வில் கொண்டு வந்து விட்டுட்டு ஓகே எல்லாம் முடிஞ்சப்பா பேலன்ஸ் இல்லை ஓகே போகலாம். என்ன தயாரிப்பாளர்கள், என்ன அவங்க நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிற மனநிலை, இதெல்லாம் வந்து தப்பு சார். இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க, கேபி ஃபிலிம்ஸ் பாலு நீங்கள் கேட்டிருப்பீங்க, சின்ன தம்பியெல்லாம் எடுத்த பெரிய தயாரிப்பாளர். அவர் வந்து விஷாலுக்கு ஒரு பெரிய தொகை 2 கோடி ரூபாய்க்கு மேலே அட்வான்ஸ் கொடுத்து வச்சுருந்தார். கொரோனா காலத்தில் அவர் திடீர்னு இறந்து போயிட்டார் அந்த தயாரிப்பாளர். அவருடைய பணத்தை அவருடைய குடும்பத்துக்கு கொடுக்காம பல வருஷங்கள் அலைக்கழிச்சார். ஒரு லைக்கா மாதிரி தயாரிப்பு நிறுவனத்துக்கு கேஸ் போடும்போது அவங்க தாங்குவாங்க. இவங்க ஒரு தனி தயாரிப்பாளர், தனிநபர், இவங்க எப்படி தாங்குவாங்க? அவங்க குடும்பம், நீங்கள் வாங்கினீங்க, அவர் இறந்துட்டார், அந்த பணத்தை கொடுக்கணுமா வேண்டாமா, கொடுக்காம அலக்கழிச்சார். இதெல்லாம் ரொம்ப தப்பு சார். இந்த மாதிரி நிறைய தவறுகள் மேலே தவறுகள் விஷால் செஞ்சுட்டு போனார். எப்படி அவர் தப்பு செஞ்சாரோ அதெல்லாம் விட்டுருவோம். ஆனால் ஒரு சின்ன பையன் வாழ வேண்டிய வயசில் இப்படி ஒரு நிலைமை விஷாலுக்கு வந்திருக்கு. நிறையா பேச்சுக்கள்லாம் இருக்குது விஷாலை பற்றி. எது எப்படி இருந்தாலும் விஷால் நல்லபடியாக குணமாகி மறுபடியும் சண்டைக்கோழி மாதிரி ஒரு படத்தில் நடித்து நம்மளோட மனசுலாம் மறுபடியும் வந்து இடம் பிடிக்கணும். அதுதான் என்னுடைய ஆசை. விஷால் வந்து பாலா படத்தில் நடித்த பொழுது அந்த ஏற்படுத்தப்பட்ட அறுவை சிகிச்சை அது ஒரு மிகப்பெரிய காரணம். அதுதான் பிறகு அவர் தீய பழக்க வழக்கத்துக்கு பெரிதால் அடிக்ட் ஆகிட்டார் அப்படிங்கிறது தான் உண்மை. கரெக்டாக சார்? அதான் நான் சொன்னேனே, எல்லாமே சொன்னேனே. நான் பாலா ஒரு முக்கிய காரணம், தீய பழக்கங்கள், சரியான நண்பர்கள் இல்லாமல் படம் எடுத்தார். மிஸ்கின் ஒரு காரணம். மிஸ்கின் ஒரு காரணம்னா பெரிய பணத்தை அந்த படத்தில் இழந்தார். அதை நானே டைரக்ட் பண்ணுறேன்னு வந்தார். அப்புறம் நடிகர் சங்கம், அப்புறம் தயாரிப்பாளர் சங்கம், ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருந்தார். அதாவது வந்து நான் ஒரு விஜய் மக்கள் இயக்கம்னு ஆரம்பித்தா அவர் விஷால் மக்கள் இயக்கம்னு அதேதான். இப்போ உடல் மாதிரி வந்து அவருக்கு வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே, அதாவது நீங்கள் யார் விரும்பப்படுற ஆளுன்னு பார்க்கணும். நீங்கள் எம்ஜிஆர் மாதிரி எல்லாரும் ஆயிட முடியுமா? நானும் வரேன்னா இது என்ன விளையாட்டு விஷயமா? அரசியலுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. அது ஒரு சமுத்திரம் மாதிரி. அது ஒரே ஒரு அலை அடிச்சிச்சுன்னா அவங்கள இழுத்துட்டு எங்கே கொண்டு போகும்னே தெரியாது. மெட்ராஸில் இழுக்கிற அலை கொண்டு போய் பாண்டிச்சேரியில் கரை ஒதுக்கி விட்டுருவோம். இல்லைன்னா கடலூர் பக்கம் பாடியை கரை ஒதுக்கி விட்டுருவோம். அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ள விளையாட்ட போக முடியுமா? எல்லாத்துலேயும் இதை பண்ணலாம் அதை பண்ணலாம், அது தப்பு சார். அதாவது அதான் நான் சொன்னேன்ல முதல்ல, அந்த பணமும் காசும் அந்த புகழும் பேரும் வரும்போது நில தடுமாறிட்டிங்கன்னா வாழ்க்கையை அது முடிச்சு விட்டுரும். அதாவது நம்ம இதுக்கு நல்ல உதாரணமாக சொல்லணும்னா ரஜினிகாந்த் மாதிரி, விஜய் சேதுபதி மாதிரி நடிகர்கள் நம்ம சொல்லலாம். இப்போ வந்து விஜயகாந்த் அவரை சொல்லலாம். அவர் பாவம் நிலை தடுமாறாமல் இருந்தவங்க இவங்கெல்லாம். அவருக்கு வந்து இயற்கையாக ஒரு நோய் வந்துருச்சு, அது ஓகே. ரஜினி, இப்போ விஜய் சேதுபதி எடுத்துக்கங்க, எத்தனையோ தயாரிப்பாளர்கள், பழைய தயாரிப்பாளர்களுக்கு, பழைய இயக்குநர்களுக்கு தொடர்ந்து டேட்ஸ் கொடுத்து உதவுறாரு. அதாவது நீங்கள் ஒன்றும் உங்கள் கையிலேருந்து காசு கொடுக்க வேணாம் சார், நீங்கள் பணம் கொடுக்கவே வேணாம், ஒரு படம் கொடுத்து உதவுங்க. ஏன் உதவி மனப்பான்மை வர மாட்டேங்குது? இவ்வளோ கோடிகள் சம்பாதிக்கிற நீங்கள் உதவி மனப்பான்மை மட்டும் ஏன் உங்களுக்கு வர மாட்டேங்குது? 4 பேருக்கு கொடுங்க. ஏன் 4 பேர் வந்து எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்க? நல்லது நினைங்க, நல்லது செய்யுங்க, உங்களை மேலும் மேலும் உயர்த்தும். பதில்கள் புரிந்தது. ஆனால் விஷாலுடைய இந்த உடல்நிலை வந்து பார்க்கும்பொழுது ரசிகர்கள் ரொம்பவே வேறு சில காரணங்கள்லாம் போட்டு இதுவாக இருக்குமோ அப்படின்னு நிறைய ஒரு கன்க்ளூஷன் மத்தியில் இருக்காங்க. வெளிநாடுகளில் சிகிச்சை அப்படிங்கும்போது இவர் மீண்டும் நலம் பெற்று வரணும் அப்படிங்கிறது தான் தமிழ் ரசிகர்களுடைய கோரிக்கை. பொறுத்து வந்து பார்ப்போம். ஏன்னா இந்த மேடை விழாவில் பார்க்குற அந்த வீடியோ விஷுவல் காட்சிகள் பார்த்தா எல்லாருக்குமே ஒரு மாதிரி என்னாச்சு விஷாலுக்குங்கிறது தோணுச்சு. அதுக்கான பதில்களை கொடுத்தீங்க, நேரம் கொடுத்ததுக்கு நன்றி சார். முதலே சொன்ன மாதிரி எனக்கும் அதே கருத்து தான். விஷால் நல்லபடியாக குணமாகி வரணும். நம்மெல்லாம் ப்ரே பண்ணுவோம் விஷால் காண்டி. வணக்கம்.